ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசின் செயல்பாட்டுக்கு மக்கள் மத்தியில் அதிக ஆதரவு கிடைத்துள்ளதாக சென்னை லயோலா கல்லூரி கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தல் முடிந்து அதிமுக அரசு பதவியேற்று செயல்பட்டு வருகிறது. அதிமுக அரசு குறித்து பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தி அதன் முடிவுகளை சென்னை லயோலா கல்லூரி வெளியிட்டுள்ளது. புதிய தலைமை செயலகத்தை கைவிடும் நடவடிக்கைக்கு 66.1% ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும், சமச்சீர் கல்வி ரத்து செய்யப்பட்டதற்கு 62.3% எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேபிள் டிவி அரசுடைமையாக்குவதற்கு உச்சபட்சமாக 91.3% ஆதரவு தெரிவித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்திற்கான புதிய கட்டிடம் அதை கைவிடும் முடிவிற்கு ஆதரவு 66.1 விழுக்காடு. சமச்சீர் கல்வி திட்டத்தை ரத்து செய்யும் சட்ட திருத்தம் அதற்கு ஆதரவு 35.5 விழுக்காடு. அதாவது ஆதரவை விட எதிர்ப்பு அதிகமாக பதிவாகி இருக்கிறது. கேபிள் டிவியை அரசுடைமையாக்கும் திட்டம் அதற்கு தான் அதிகபட்சமான வரவேற்பு மக்கள் மத்தியில பதிவாயிருக்குது. 91.3 விழுக்காடு ஆதரவு. பெண்களின் உதவித்தொகை அதிகரிப்பு, முதியோர் உதவித்தொகை அதிகரிப்பு, மிக்சி, கிரைண்டர், இலவச அரிசி உள்ளிட்ட திட்டங்களுக்கும் புதிய அமைச்சர்களின் செயல்பாடுகளுக்கும் பெரும்பாலான மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதோடு, கலைஞர் காப்பீடு திட்டத்தை கைவிட்டு புதிய காப்பீடு திட்டத்தை அறிமுகம் செய்யும் அரசின் முடிவுக்கு ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்றும் ராஜநாயகம் தெரிவித்தார். நலத்திட்டங்களை பொறுத்தவரை பெண்களுக்கு திருமண உதவித்தொகையை அதிகமாக்கி கொடுப்பது மற்றும் தாலிக்கு தங்கம் தரும் திட்டம் இதற்கு ஏகோபித்த வரவேற்பு. முதியோர் உதவித்தொகையை அதிகரித்துள்ளது மற்றும் வங்கி வழியாக பட்டுவாடா செய்வது இந்த திட்டத்திற்கு அபரிமிதமான வரவேற்பு. மிக்சி, கிரைண்டர், விசிறி இதெல்லாம் இலவசமாக வழங்கும் திட்டத்திற்கு பரவலான ஆதரவு இருக்கிறது. இலவசமாக அரிசி வழங்கக்கூடிய திட்டத்திற்கு 2/3 பங்குக்கு மேல் ஆதரவு இருக்கிறது. இலங்கை அரசு மீது மத்திய அரசை பொருளாதார தடை விதிக்க கோரி தமிழக அரசு நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு ஏகோபித்த ஆதரவு கிடைத்துள்ளதோடு, வரவிருக்கும் பார்லிமென்ட் கூட்டத்தொடரில் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவித்து தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி 69.8% கருத்து தெரிவித்துள்ளதாக சென்னை லயோலா கல்லூரி தெரிவித்துள்ளது.